ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜி லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ ஸ்பெஷலாக உங்களுக்கான வீடியோ தான். இது எனக்குமே ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. நம்ம சேனலில் 500+ சப்ஸ்கிரைபர்ஸும் இன்ஸ்டாகிராமில் 500+ ஃபாலோவர்ஸும் ரீச் பண்ணியிருக்கோம். இந்த ஜேர்னி அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஒரு மாமா இருந்து கிட்ஸை பார்த்துக்கிட்டு ஒரு கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, வீடியோஸ் எடிட் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, வியூஸ் வராமல் இருந்தாலும் கண்டினியூ பண்ணுறதுன்னு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஆனால் உங்கள் சப்போர்ட்னால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணி முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர், ஃபாலோவர்ஸ், லைக், ஷேர் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே. இந்த வீடியோவில் நான் எப்படி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன், நான் யூஸ் பண்ணுற எடிட்டிங் ஆப்ஸ் என்னென்ன, வாய்ஸ் ஓவர்லாம் எப்படி கொடுக்குறேன், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சில டிப்ஸ் எனக்கு தெரிஞ்ச முறையில், அண்டு நிறைய உமன் வந்து ஸ்மால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் வர வீடியோ கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஈத் ஹாலிடேஸ் அப்போ நாங்கள் ஒரு குட்டி பீச் டே அவுட்டிங் போனோம். ஸோ அந்த டைமில் நாங்கள் எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து நம்ம 1 by 1 நம்ம வந்து நம்மளோட யூடியூப் ஜேர்னி அதுக்கப்புறம் உள்ள 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்படி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படின்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு பேஷனாக ஸ்டார்ட் பண்ண தான் அந்த சேனல். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக தான் நான் vlog மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நல்ல ஒரு ரீச் கொடுத்துச்சு. பட் நான் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அதை கண்டினியூ பண்ணலை. நான் அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிவிட்டு நிறைய கேப் விழுந்துருச்சு, ஆக்டிவாகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ரீஸ்டார்ட்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு நம்ம டெய்லி சமைக்கிற வீடியோஸ் வந்து ரெசிபீஸ் வந்து ஷார்ட்ஸாக நான் வந்து அப்லோட் பண்ணேன். அப்போதைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஃபோனு, ஒரு கையில் வந்து கரண்டி பிடிச்சி அந்த மாதிரி தான் வீடியோஸ் எடுத்து நான் அப்லோட் பண்ணேன். எனக்கு திடீர்னு ஒரு நாள் தோணுச்சு, நம்ம ஏன் இந்த சேனலை குவிட் பண்ணிட்டு வேறு ஒரு புது சேனல் ஓப்பன் பண்ணி அதில் விடாமல் வீடியோஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதையும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. பிகாஸ் நான் வந்து அந்த சேனலில் ஓப்பன் பண்ணதை நான் யார்ட்டையுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண சேனலுக்கே நம்ம வந்து நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் போட்டோம். ஸோ இதை வந்து யாருக்கூடையும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு வச்சு நான் போட்டது 3 வீடியோஸோடு அதுவும் அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நம்ம இந்த சேனல் வந்து நம்ம எப்படி டிஜி லிட்டில் வேர்ல்ட் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கேஷுவலாக என்னோடய ஹஸ்பண்டை நான் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பசங்களோட மெமரிஸ் அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ண வீடியோ கிளிப்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல்லேருந்து போட்டோம்னா நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அதை அப்படியே நான் கிராப் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். பிகாஸ் அது வரைக்கும் எனக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்கல. ஸோ அப்படியே இழுவரியில் போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க ஜஸ்ட் ஓகே கேஷுவலாக ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் அப்படியே கெட்டியாக பிடிச்சிட்டு நான் அதில் அப்படி ட்ராவல் பண்ண தான் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறமே வந்து சேனல் நேம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கே நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். ப்ளஸ் நம்ம சேனலோட நேம் வந்து என்னோடய பசங்க பேர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ என்னோடய பொண்ணு பேர் வந்து திகழினி, என்னோடய பையன் பேர் ஜஸ்வின். ஸோ டி ஃபார் திகழினி, ஜே ஃபார் ஜஸ்வின். ஸோ டிஜேன்னு வச்சாச்சு. ஸோ டிஜே லிட்டில் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எங்களுக்கு நேம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஜேன்னு சொல்கிறது காம்பினேஷனும் நல்லா இருந்தது. அது கூட டாம் அண்ட் ஜெரியோட ரிலேட் பண்ண மாதிரியும் இருந்தது. ஸோ வந்து பர்ஃபெக்டாக நேம் வந்து அமைஞ்சிருச்சு. சேனல் லோகோ செலக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு 1 வீக் டைம் ஆச்சு. நிறைய லோகோஸ் டிசைன் பண்ணி செலக்ட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம இந்த லோகோவை வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணேன். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ChatGPT தான் நான் யூஸ் பண்ணேன். நிறையா பேர் சொல்லுவாங்க, நிறைய வீடியோஸ் கூட நான் பார்த்துருக்கேன், ChatGPTயில் நம்ம வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது எல்லாமே ஒரு ஏஐயோட பார்ட் தான். ஸோ எந்தளவுக்கு ஏஐ வந்து அட்வான்ஸாக இருக்கோ அந்தளவுக்கு டேஞ்சரஸும் இருக்குது. ஸோ நம்ம நேம் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து அவசரத்துக்கு எல்லாமே ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ChatGPT தான். ஸோ அதை வச்சு தான் இப்போ வந்து வண்டி ஓடுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் 16 வீடியோஸ் ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். 155 ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கிடச்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்ச வேலையை நம்ம செய்யும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்ல. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் திங் வந்து நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும். அதாவது நமக்கு தெரியாதவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த டேயே நமக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து வீடியோ பற்றி அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அது ஒரு குட் கான்வர்சேஷனாக பாசிட்டிவாக போகும்.
நெக்ஸ்ட்டு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். சில வீடியோஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நார்மலான வியூஸ் வரும். சில வீடியோஸ்க்கு பார்த்திங்கன்னா நமக்கு வியூஸ் எதிர்பார்த்த மாதிரி வரவே வராது. ஆனால் எந்த ஒரு ஸ்டேஜ்லேயுமே நான் கிவ் அப் பண்ணவே இல்லை. நான் ரெகுலராக நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும், வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் வீடியோ கண்டிப்பாக போடணும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி நான் இப்போ வரைக்கும் போட்டுட்டு தான் வரேன். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து ரெகுலராக டெய்லியே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இதை வந்து நான் இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சினோ அதை இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ஒரு அம்மாவாக இருந்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு, அதாவது ஃபேமிலியையும் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கான்டென்ட் கிரியேட்டரையும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வீடியோ ஷூட் பண்ணுறது, எடிட்டிங் பண்ணுறது, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. குழந்தைங்களாம் வச்சுட்டு வாய்ஸ் ஓவர்லாம் டே டைமில் கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ என்னோடய வாய்ஸ் ஓவர் எல்லாமே பார்த்திங்கன்னா நைட் டைமில் தான் இருக்கும். டே டைம் ஃபுல்லாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி அதுவுமே நைட் டைம் தான். ஸோ என்னோடய யூடியூப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நைட் டைம் மட்டும் தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணும்போது எனக்கான டைமை நான் தான் ஒதுக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நைட் டைம் ஒர்க் பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வியூஸ்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் லேக் ஆயிரும். நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் போட்டிருக்க ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரீச் ஆச்சு. ஸோ நடுவில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஷார்ட்ஸ்லாம் 100 வியூஸை கூட தாண்டாமல் இருந்தது. ஏன்னே தெரியலை. அப்போது வந்து நான் உண்மையிலே ரொம்ப ஃபெடப் ஆகிட்டேன். நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக ஓகே நம்ம எப்படினாலும் இன்ஸ்டாகிராமில் இந்த ஷார்ட்ஸ் தான் நம்ம ரீல்ஸாக நம்ம அங்கே போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே நம்ம போடலாம்னு சொல்லிட்டு நான் கன்சிஸ்டன்சியை மட்டும் விடவே இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் கண்டிப்பாக விட மாட்டேன். நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரகிளாக பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு மென் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான ஸ்பேஸை வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து இது ஒரு வேலையாக பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கான ஸ்பேஸ் கொடுப்பாங்க. பட் இதே இது ஒரு உமன் பண்ணும்போது இதெல்லாம் தேவையா, ஃபேமிலியை பார்க்க வேண்டியதானே, இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, இதெல்லாம் அவ்வளோ காசாக கிடைக்கிது, இந்த மாதிரியான 1000 கொஷின்ஸ் வந்து வைக்கிறாங்க. பட் நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹார்ட் ஒர்க் நம்ம சைட்லேருந்து போடும்போது யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளோட ஒர்க்கில் தான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நாட் ஈவன் இந்த யூடியூப்னு கிடையாது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி 1000 கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளோட ஒர்க்கில் தான் இருக்கணும். நம்ம இப்போ இன்னொரு சேனல் பற்றி பார்க்க போகிறோம். அந்த சேனல் நேம் வந்து டபுள் டமாக்கா. ஸோ அவங்கள நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் குவைத்தில் 10 இயர்ஸாக இருக்கேன். பட் இருந்தாலும் சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களோட வீடியோஸ் பார்த்து நான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து வீடியோஸ் இருக்கும். அவங்க வீடியோஸ் ரொம்ப லென்த்தியால் வளவலன்னு போகாது. மோஸ்ட் ஆஃப் இது வீடியோஸ் பார்த்திங்கன்னா 8 நிமிஷத்துக்குள்ளே தான் எல்லா வீடியோஸும் இருக்கும். ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. வித் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபுல் வீடியோ இருக்கும். ஸோ நம்ம சேனல் பற்றி அவங்க ஒரு வீடியோவில் பேசியிருப்பாங்க. ஈவன் போஸ்ட்டும் போட்டிருக்காங்க அண்ட் பேசவும் செஞ்சுருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் சொல்கிறத விட ஜஸ்ட் ஃபார் சப்போர்ட்டுக்கு, நம்ம ஒரே ஃபீல்டில் இருக்கலாம் ஒரு சப்போர்ட்டுக்கு அது பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரு 19,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்கள வந்து இருக்காங்க, ஆல்ரெடி ரீச் ஆகிருக்காங்க. ஸோ 19,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க வந்து நமக்கு வந்து ஒரு பிகினருக்கு வந்து கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அது பெரிய விஷயம். எல்லோரும் அது பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் அட்லீஸ்ட் அவங்க சேனல் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 500 சப்ஸ்கிரைபராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படா 500 சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்போதைக்கும் அவங்க சேனல் பற்றி பேசலான்னு. ஸோ இதுதான் ரைட் டைம். அதனால தான் அவங்க கூட இப்போதைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களோட சேனல் லிங்க் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நான் என்ன ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன் வீடியோ எடிட்டிங்க்கு அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் சேம் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். VN எடிட்டர் அந்த ஆப் நேமு. ஸோ நீங்கள் நிறைய ஆப் இருக்குது. இன்ஷாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. அதுக்கப்புறம் கேன்வாவில் வந்து நீங்கள் தம்ப்நெயிலுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பிகாஸ் அதில் வந்து ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறையா இருக்கும். பட் நான் ஏன் VN எடிட்டர் அப்போலேருந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எடிட்டிங் சொல்கிறது ஒரு கடல் மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கற்றுக்கிறதுக்கு. பட் நான் ரொம்பவே பேசிக்காக மினிமலான ஒரு எடிட்டிங் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இதில் வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், வீடியோ கிளிப்ஸ் நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் புதுசாக கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா இந்த டீநாய்ஸ் பண்ணுறது. வாய்ஸ்லாம் இருக்குன்னா அதை வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் கரன்னு ஏதாவது சவுண்டு கேட்கும் பார்த்திங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். கொஞ்சம் அதை மட்டும் மைல்டாக்கி கொடுக்கும். ஸோ அது வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இந்த ஒரு விஷயம் தான் நான் கற்றுக்கிட்டு புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்றபடி சேம் ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணுறது.
உங்களுக்கு அனிமேஷன் மாடலில் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து சில டிசைன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நார்மலாக வந்து மைக்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மல் ஹெட்செட் தான். ஸோ என்னோடது ஐஃபோனால் ஜஸ்ட் ஒரு அடாப்டர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட நார்மல் ஒரு போட் பிராண்டோட நார்மல் ஹெட்செட் தான். இது ஒரு 5 வருஷம் ஆச்சு வாங்கி. ஸோ நார்மல் ஹெட்செட் தான் யூஸ் பண்ணி மைக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னல் மைக்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கும்போது நான் வந்து ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் கரண்டி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் குக்கிங் வீடியோஸ்லாம். ஸோ அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா லைட் வந்து அவ்வளோவா இருக்காது கிச்சன் ஏரியாவில். ஸோ அதுக்காக இந்த ரிங் லைட் வாங்கினேன். ஸோ ட்ரைபாடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ரிங் லைட்டாகவும் லைட்டும் இதில் வந்து 3 மோட்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ நம்ம லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு கூட தேவையில்லை, எனக்கு லைட் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் அப்போ தான் பிரைட்டாக நம்மளோட வீடியோஸை காமிக்குதுன்னு சொல்லிட்டு குக்கிங் மட்டும் இந்த ரிங் லைட் யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் டேபிளில் வச்சு நம்ம வந்து ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைமில் நான் ட்ரைபாட் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் போர்ட்ரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேண்ட்ஸ்கேப் மோட்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம 2 ஃபோனையும் அட்டாச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க அடாப்டர். நான் வந்து இப்போ ஒரு ஃபோன் தான் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு அடாப்டர் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணல. நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரே ப்ராடக்ட் வந்து இந்த ரிங் லைட் மட்டும்தான். இது மெயினாக குக்கிங் ரெசிபீஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்காக தான் நான் வாங்கினது. பட் வந்து என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அதை எடுத்து ஷூட் பண்ணி போட முடியல. நம்ம எடிட்டிங்க்குன்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணலாம். அதையும் நான் டேரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவேன். தனியாக வாய்ஸ் ஓவருக்குன்னு இந்த ஆப்பும் நான் யூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணுறது எல்லாமே ChatGPT தான். ஸோ நான் எனக்கு எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருவேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், இதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான க்ரியேஷனுக்கு முன்னாடி எனக்கு ஜஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற ஒரு எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ChatGPT கேட்பேன். ஸோ அதுவே எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் கூட அப்படி சொல்லி கேட்டுரும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அழகாக வந்து யூடியூப் சைஸில் வந்து எனக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல, பட் நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது இப்போ தான் ரீசெண்டாக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாலும் அது ரிலேட்டடான கண்டென்ட்டை வந்து நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து மெயின்டைன் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ லென்த்தோட சைஸை பொறுத்து நீங்கள் அந்த வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி ஷார்ட்ஸாக போட்டு ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து அந்த வீடியோக்கு கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன், ஃபுல் வீடியோ லிங்க் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஸோ வீடியோ வந்து வியூஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. தேர்டு விஷயம் என்னென்னா, உங்கள் கான்டென்ட்டுக்கு ரிலேட்டடான ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோடய பசங்களை வச்சு தான் நான் மோஸ்ட்லி வீடியோஸ் போடுறேன். ஸோ அவங்களுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய எல்லா வீடியோஸுமே பார்த்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு டெலீட் பண்ண மனசு வராது. வியூஸ் வரலைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் சொதப்பல்ஸ்னு. அந்த மாதிரி உங்கள் ரிலேட்டடான கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்ட் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேயும் போய் கற்றுக்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண அதுவே வந்து அனாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். உங்களோட கிராஃப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு ரீச் கொடுக்குது, எந்த டைமுக்கு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுவே உங்களுக்கு காமிக்கும். அது மூலமாகவே நீங்கள் கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ மூலமாக ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அவங்க ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கா, இல்லை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கான்னு தான் மெயினாக இருக்கணும். ஸோ உங்களோட வீடியோ ஏதாச்சும் ஒரு வகையில் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்காக ஹாப்பினஸை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும். நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் நிறைய விஷயங்களால ஹெசிடேட் பண்ணி பர்ஃபெக்டான எக்யூப்மெண்ட் இல்லை, நம்மக்கிட்ட கேமரா இல்லை, நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை, மைக் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. பட் எல்லாருக்கிட்டேயும் கண்டிப்பாக ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். இருக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணுங்கள், டிலே பண்ணாதீங்க. புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறவங்க எதுவும் புதுசாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. இருக்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி அதில் குவாலிட்டியான வீடியோஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு நீங்கள் உயிர் கொடுங்க. அதாவது நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ் காமிக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வாய்ஸ் ஓவராது கொடுங்க. அப்போ தான் அந்த பீப்புள் கூட ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். நிறைய பேர் ஒன்லி மியூசிக் மட்டுமே கொடுத்து கூட ரீச் ஆனவங்க இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை அனிமேஷன், கிராஃபிக்ஸ், அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் வந்து அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய விமன் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அவங்களோட கெரியர், அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அவங்களோட கெரியர் லைஃப் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஒரு இடத்துல பிளைண்டாக நின்றுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மால் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. பட் நிறைய ஹெசிடேஷனோடு இருக்காங்க.
ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். சின்னமா இருந்தாலும் கூட ஸ்டார்ட் பண்ணிடுங்க இமிடியேட்டா. உங்களுக்கு அந்த நாலேட்ஜ் இருக்குது, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்லாம் நினைக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து க்ரோ ஆகி உடனே சக்ஸஸை நம்ம பார்க்க முடியாது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சக்ஸஸை நோக்கி போகும். நீங்கள் அதுக்கான முயற்சி வந்து ஸ்டார்ட்டிங் தான். ஸோ இமிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே அதுக்கு சோஷியல் மீடியாவோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவை. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போலேருந்தே நான் வந்து நீங்கள் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும். எனக்குமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கான நாலேஜ் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக எனக்கு இன்னும் கிடைக்கல. எந்த கேட்டகரியில் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு சூஸ் பண்ணிட்டேன். பட் அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி அதை சோர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு ஃபுல் நாலேஜ் எனக்கு இன்னும் பத்தலை. ஸோ அதனால நாம் அதுக்குள்ளே இன்னும் போகலை. பட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பண்ணுவோம். ஸோ அதுக்கான பேஸாக தான் நான் யூடியூப், இன்ஸ்டாகிராமை பார்க்குறேன். யூடியூப்பில் வந்து மணி ஏர்ன் பண்ணுறதை தவிர இதுதான் வந்து என்னோடய ஃபோக்கஸாக மெயினாக இருக்குது. ஏன்னா இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது. 4000 பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகிறதுக்கு நல்லாவே ரொம்ப டைம் ஆகும். பிஸ்னஸ் யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா பேஜ் வந்து ஆக்டிவேட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இது 2 தான் ரொம்பவே முக்கியமானது. அண்ட் ஃபைனலாக வந்து பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கே ஜெயிக்க முடியாது. இட் வில் டேக் டைம். பட் வந்து பொறுமையாக நம்ம ஹார்ட் ஒர்க் மட்டும் போட்டுகிட்டே இருக்கணும், விட்டு கொடுக்காம. இதோட இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் இதுதான் ரொம்ப லென்த்தியஸ்ட் வீடியோ. பட் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் நம்ம கெயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும்னு ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். பிகாஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனாங்கன்னா இன்னொரு சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அவ்வளோ பெரிய விஷயம். கமெண்ட்ஸே வரலைனாலும் கமெண்ட் செக்ஷனை போய் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வியூஸே வரலைனாலும் வியூஸை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்வைப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுதான் யூடியூபரோட உண்மையான ரியாலிட்டி. நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண 2 ஷார்ட்ஸ் மூலமாக எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடச்சிது. பர்சனலாக நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷார்ட்ஸ் என்னோடய பொண்ணோட ப்ளே ஸ்கூல் பற்றி நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஷார்ட்ஸ் வந்து என்னோடய பையனும் நானும் இருக்கிற அந்த எமோஷ்னல் அந்த இது பற்றி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பர்சனல் டிஎம்மும் பண்ணியிருந்தாங்க. இப்போ இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்களோட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் எனக்கு கிடச்சிது. அவங்கக்கிட்ட பேசுனது பார்த்திங்கன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது பர்சனலாக. பட் ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே போச்சு. அவங்களும் ஒரு டபுள் டமாக்காவோட சப்ஸ்கிரைபர் தான். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 மந்த்ஸ் ஆக போகுது. ஜூலை 7 வந்தால் அதுக்குள்ளே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அதுதான் இப்போதைக்கும் என்னோடய கோல். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவோம். நம்ம சேனலை விசிட் பண்ணுற நிறைய பேர் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் எடிட்டிங் பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாச்சும் சஜஷன் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக டிஎம் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லாட்டி இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.